கௌசிகா நதி புனரமைப்பு துவக்க விழா கோவை கலெக்டர் பவன்குமார் ஜி கிரியப்பன் அவர் பங்கேற்பு. கௌசிகா நதி புனரமைப்பு துவக்க விழா கோவில்பாளையம் கௌசிகா நதி பாலம் அருகில் நடைபெற்றது. கோவை கௌசிகா நீர்க்கரங்கள் செயலாளர் சிவராஜா அனைவரையும் வரவேற்றார். ரூபாய் 1 கோடி மதிப்பீட்டில் 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு கௌசிகா நதி புனரமைப்பிற்கான பூமி பூஜையை கோவை கலெக்டர் பவன்குமார் ஜி கிரியப்பன் அவர் முன்னிலை வகித்து துவக்கி வைத்தார். சுமார் 6 கிலோமீட்டருக்கு கௌசிகா நதி புனரமைக்கும் பணி மார்டின் லீமா ரிவர் ப்ராஜெக்ட் என்னும் தலைப்பில் மார்டின் குழுமம் வழங்கிய ரூபாய் 50 லட்சம் பங்களிப்புடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. மீதமுள்ள தொகையை ரொட்டரி ஃபவுண்டேஷனும் ரொட்டரி கோயம்புத்தூர் மான்செஸ்டரும் இணைந்து வழங்கியுள்ளது. இந்த நிகழ்ச்சியை போற்றும் வகையில் ரொட்டரி மாவட்ட மானிய குழு தலைவர் செந்தில் ராஜகோபால் எழுதிய நீருக்கென்ன வேலி என்ற புத்தகம் வெளியிடப்பட்டது. நிகழ்ச்சியில் ரொட்டரி மாவட்டம் 3206 சுந்தரவடிவேல் ராஜசேகர், ரொட்டரி மாவட்ட மானிய குழு தலைவர் செந்தில் ராஜகோபால், மார்டின் குழுமத்தின் ஜான்பால், சர்க்கார் சாமக்குளம் பேரூராட்சி தலைவர் கோமலவள்ளி கந்தசாமி, ஒன்றிய கழக செயலாளர் சுரேஷ், துணைத் தலைவர் மணி என்கின்ற விஜயகுமார், கௌசிகா நீர்க்கரங்கள் நிர்வாக அறங்காவலர் செல்வராஜ், வளர்ச்சி ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர். அத்திக்கடவு கௌசிகா நதி மேம்பாட்டு சங்கம் தலைமை ஒருங்கிணைப்பாளர் விஜய் பாபு வாழ்த்துரை வழங்கினார். கௌசிகா நதி திட்டத்திற்கு மார்டின் குழுமத்தின் சார்பில் லீமா ரோஸ் மார்டின் ரூபாய் 50 லட்சம் பங்களிப்பு வழங்கியதற்கு அனைவரும் பாராட்டு தெரிவித்தனர். இறுதியில் கௌசிகா நீர்க்கரங்கள் ஒருங்கிணைப்பாளர் சூரியகுமாரி நன்றி உரை கூறினார்.